வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஸ்தாம்பரத்தில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா போகிற மெயின் ரோட்டில் தான் இருக்குது. சரியாக சொல்லணும்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடில் இருந்து ஒரு 200 மீட்டரில் இருக்குது. கிஷ்கிந்தா போகிற மெயின் என்ட்ரன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரி, ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பஸ் வசதியெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாப்பிங் பேர் வரதராஜபுரம். இங்கே இருக்கிற பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் நிற்கிற பஸ்ஸஸ்லாம் பார்த்தோன்னா 18H, 89T, 55B, குன்றத்தூர்லேருந்து வர பஸ்ஸும் சரி, தாம்பரத்துலேருந்து வர பஸ்ஸும் சரி, இந்த சைடு நிறையா இருக்குது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் வசதி இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதான் சரியாக சொல்லணும். அவுட்ரிங் ரோடோட கீழே இருக்கும். கிஷ்கிந்தா ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரோல் பங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெட்ரோல் பங்க்கில் இருந்து ஒரு 200 மீட்டர் தான் வரும். நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போனோம். இதுதான் கிஷ்கிந்தாக்குள்ளே போகிற ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ கிஷ்கிந்தா ஃபங்க்ஷன் ஆகலைன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. மொத்த கிஷ்கிந்தாவும் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இங்கே வரப்போகுது. ஃபுல் லே அவுட் கொண்டு வர போகிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம். சரியாக சொல்லணும், இதுதான் கிஷ்கிந்தாக்குள்ளே போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸே இது தாங்க. இங்கே 2 ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராப்பர்ட்டி காம்பவுண்ட் வால் பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி. இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த ரோடு தெரியுதுங்களா? இந்த ரோடு வந்து 24 ஃபீட் ரோடு. சரியாக சொல்லணும்னா இந்த போஸ்ட் பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஃப்ரண்டேஜ் வந்து 40க்கு 70. இது சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தாங்க. 100% லீகல் கிளியராக தான் இருக்குது. 90% வரைக்கும் பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2800 rupees per ஸ்கொயர் ஃபீட். 2800 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரைட். சரி, இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 14 minutes தான் ஆகும். ஒரு 5.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது பெரிய அட்வான்டேஜுங்க. சென்னைக்குள்ளே எங்கே போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஸியாக ரீச் ஆகிடலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 15 minutes ட்ராவல் டைம்ன்றது ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். நல்ல ஒரு பிளேஸ். சரி, இங்கே பக்கத்தில் இருக்க நியர்பை ஸ்கூல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சான் அகாடமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ட்ராவல் டைமில் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும். இது போக லார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அது ஒரு 10 minutes ட்ராவல் டைமில் தான் லார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் 2800 rupees. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாலெலாம் போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3200 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போதுங்க. நீங்களே வந்து விசாரிச்சுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஒன் மோர் திங், சைட் விசிட் சீக்கிரம் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓனரோட சிட்டிங் உட்கார வைக்கலாம். தேங்க்யூ.